முக்கிய செய்தி: கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கில் 500க்கும் மேற்பட்டோர் ஆஜராகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லோகு வழங்க கேட்கலாம். லோகு, இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கு தற்போது வரை நடைபெற்றக்கூடிய விசாரணை குறித்த விவரங்கள். வணக்கம் சரவணன். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தை அடுத்த கனியாமூர் தனியார் பள்ளியில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பள்ளியின் மாணவி தனியார் பள்ளியின் மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்ததை தொடர்ந்து பள்ளியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு விசாரணை நடத்தி 916 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 26,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தை அடுத்த கனியாமூர் பள்ளியில் தனியார் பள்ளியில் பயின்ற மர்மமான முறையில் உயிரிழந்த தொடர்ந்த பள்ளியில் பெரும் கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் பள்ளி உடைமைகள் திருடப்பட்டு காவல்துறை வாகனங்கள் தீ வைத்து எரித்து சேதப்படுத்தியது. மாடுகளையும் திருடி சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி கலவரத்தை கட்டுப்படுத்தினர். இந்த கலவர வழக்கை சிறப்பு புலனாய்வு விசாரணை நடத்தி 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்தனர். இந்த கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த இந்த விசாரணையின் முடிவில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் 58 பேர் மீது, கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் 858 பேர் மீதும் என மொத்தம் 916 பேர் மீதும் 24,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சிறப்பு புலனாய்வு போலீஸ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் பள்ளியில் நடந்த கலவரம் தொடர்பாக 666 பேர் மீது 20,000 பக்கங்கள் கொண்ட 53 இளம் சிறார்கள் எதிராக சிறார் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் காவல்துறை பாதுகாப்பிற்காக சேலத்தில் இருந்து வாகனங்கள் வந்த மீது தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தியது தொடர்பாக 120 பேர் மீதும், பள்ளி வளாகத்தில் இருந்த பசுமாடுகளை திருடி சென்ற வழக்கில் 5 பேர் மீதும் 126 பேர்களுக்கு கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு விசாரணை மிக விரைவில் நடைபெறுவதாக தகவல் வெளியான நிலையில் இது குறித்து முதல்கட்ட விசாரணை விழுப்புரம் சிட்டா நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கில் மாணவியின் தாயார் செல்வி முதல் குற்றவாளியாகவும் 2வது குற்றவாளி விசிகாவை திராவிடமணி குறிப்பிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கில் இன்று ஒரே நாளில் 610 பேர் ஆஜராகி சம்பவ நிலையில் கள்ளக்குறிச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் 500க்கும் மேற்பட்டோர் ஆஜரான நிலையில் கனியாமூர் தனியார் பள்ளி இந்த வழக்கினை ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஒத்திவைத்து நீதிமன்ற இரியனா அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி லோகு.